நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை நீதானே எப்போதும் எந்தன் கண்களில் வாழ்கின்றாய் அழுகின்றேன் இப்போது நீ என் கண்ணீராகின்றாய் நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை. ஓரளவுக்கு தேவையான பொருள் அதை எப்படி செய்யலாம்னாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புதினா கொத்தமல்லி இது பச்சை மிளகா இஞ்சி ஒரு துண்டு அந்த பாதாம் எல்லாம் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துடல இருங்க பாருங்கள் அந்த கொத்தமல்லி தழை புதினா தழை பச்சை மிளகா அப்புறம் பாதாம் இது போட்டு அரைச்சி பண்ணுறேன். லெமன் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மசாலா அது அப்படியே இருக்கும். நான் லெமன் போடலை, இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம கறியை போட்டாச்சு. இதில் நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பெசரிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, அதுலேயே நிறைய இது இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம். இதை நம்ம நல்லா பெசரி 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இதை அப்படியே 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பூண்டு, பெரிய வெங்காயம், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சீரகம். இப்போ தாளிக்கலாம் வாங்க. மண் சட்டி தான் வச்சுருக்கோம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 100 எண்ணெய் போதும். எண்ணெய் காய்ட்டுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டை சீரகம் இதை போட்டுடலாம். பொரிய பாருங்கள். இப்போ 2 பச்சை மிளகா, பச்சை மிளகா நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இந்த பூண்டு நல்லா வணக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வணங்கும் பாருங்கள். நல்லா வெடிச்சு வணங்கிடுச்சு. அதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை காய்க்கலாம். அதை தூக்கி இதில் போட்டுக்கணும். இன்னும் நல்லா வணங்கணும். ரொம்ப கருப்பாக வர வரைக்கும் வணக்க தேவையில்லை. முக்கால்வாசி வந்துருச்சுன்னா போதும் வெங்காயம்.